ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தேவ்ஸ் பிரெய்னி வேவ்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல செல்ஃப் அவேர்னஸ், அதாவது நான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பார்ட் 1ல அப்பியரன்ஸ் வந்து எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தேன். பார்ட் 2ல வந்து லைஃப் ஸ்கில்ஸ், ஒரு 10 லைஃப் ஸ்கில்ஸ் சொல்லியிருந்தேன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு. அந்த 10 லைஃப் ஸ்கில்ல இப்ப நான் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ செல்ஃப் அவேர்னஸ் அத பத்தி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நோயிங் யுவர் செல்ஃப், அதாவது உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்றது தான் செல்ஃப் அவேர்னஸ். ஆனா நம்மளை பத்தி தெரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே அடுத்தவங்கள பத்தியே பேசிக்கிட்டு அடுத்தவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம என்னைக்காவது ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா, நம்ம இப்படி நம்ம அப்படின்னு? அதுக்கு கொஞ்சம் நம்ம கம்மியா தான் டைம் கொடுக்குறோம். அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணதான் நிறைய டைம் கொடுக்குறோம். ஸோ இந்த செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்றத பத்தி நான் இப்ப டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது செல்ஃப் அவேர்னஸ் போது, நோயிங் யுவர் செல்ஃப் போது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க யாரு, நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க என்னவா ஆகணும், நீங்க எங்க போகணும், இதுதான் வந்து செல்ஃப் அவேர்னஸ். அதாவது பிட்வீன் இந்த ஜேர்னி இருக்கு பாத்தீங்களா, நீங்க இங்கேருந்து நீங்க என்னவா ஆகணும், நீங்க எங்க போகணும்ன்ற ஜேர்னி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜேர்னியை தான் நீங்க வந்து இப்போ செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்ற டைட்டில்ல நம்ம கொண்டு வரோம். அப்படி போகும்போது, அந்த ஜேர்னில போகும்போது நீங்க இப்போ ஒரு ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க. அடுத்தது என்ன கோல் உங்களுக்கு, லாங் டேர்ம் கோலா, ஷார்ட் டேர்ம் கோலா, நீங்க எந்த இடத்துக்கு போகணும், அந்த வழியில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இதை வந்து ஒரு ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும். செல்ஃப் அனாலிசிஸ், இல்லைன்னா செல்ஃப் அசஸ்மெண்ட், இல்லைன்னா நம்மளே எவாலுவேட் பண்ணிக்கிறது. அதுதான் இப்ப எவாலுவேட் பண்ணும்போது நம்ம வந்து அனாலிசிஸ் அப்படின்னா ஸ்வாட் அனாலிசிஸ்னு ஒண்ணு சொல்லுவாங்க. SWOT, ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னா, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, த்ரெட்ஸ் என்ன, அதுல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை எடுத்து போட்டோம்னா இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த், உங்களோட ஸ்ட்ரென்த் என்னென்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை எவாலுவேட் பண்ணுங்க. ஸ்ட்ரென்த் வந்து என்ன அப்படின்னா, நீங்க உங்களோட கமிட்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கலாம், உங்களோட ஒர்க்ல டெடிகேட்டடா இருக்கலாம், ஹார்ட் ஒர்க், எஃபர்ட்ஸ், ரொம்ப சின்சியர், அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கலாம். பாசிட்டிவ் ஆட்டிடியூட், இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம். வீக்னஸ்னு வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு எந்த வீக்னஸுமே கிடையாது, நான் ஆல்வேஸ் ஐ எம் ஸ்ட்ராங்னு சொல்லுவோம். வீக்னஸ் இல்லாத மனுஷங்களே கிடையாது. அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு வீக்னஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அதையும் அசஸ் பண்ணுங்க. ஆனா அந்த வீக்னஸ் நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தா கன்வெர்ட் பண்றதுக்கு எஃபர்ட்ஸ் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் கம்யூனிகேஷன் ஸ்கில், ஆனா நான் நல்லா பேசுவேன், ஆனா எனக்கு எழுதுற கெப்பாசிட்டி இல்லை, நான் டிராஃப்டிங்ல கொஞ்சம் வீக், ஆனா நான் நல்லா எழுதுவேன், ஆனா எனக்கு வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் கம்மியா தான் வரும். அந்த மாதிரி டிஃபரெண்ட் இது இருப்பாங்க. சிலர் நல்லா வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ பேச்சு திறமை நிறைய இருக்கும் அவங்களுக்கு, ஆனா சிலர் வந்து பேசவே மாட்டாங்க எதுவுமே. சிலர் வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூடோடயே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னா என்னன்னே தெரியாது. அதான் தன்னைத்தானே எப்ப பார்த்தாலும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி, எப்பவுமே அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. கம்பேர் பண்ணலாம், ஆனா அந்த மாதிரி கம்பேர் பண்ணி நம்ம ஒரு டிஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா கம்பேர் பண்ணி பண்ணி நம்மள்ட்ட இந்த ஸ்கில் இல்ல, நம்மள்ட்ட அந்த ஸ்கில் இல்ல அப்படின்லாம் நினைக்க கூடாது. ஏன்னா அடுத்தவங்க கிட்ட இருக்கிறத விட நம்ம கிட்ட வந்து இன்னொரு ஸ்கில் நம்மள்ட்ட இருக்கலாம். இப்ப அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, நம்ம வந்து எஜுகேஷன்ல ஸ்ட்ராங்கா இருப்போம், அவங்க நம்ம டிராயிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்குன்னு சிலதெல்லாம் இருக்கும். சிலருக்கு இந்த இது வீக்னஸ் இருக்கு இல்லையா, இத வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரென்த்தா கன்வெர்ட் பண்ணணும்ன்றதையும் நம்ம வந்து ஒரு பிளான் போட்டுக்கணும். நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய நம்ம வந்து நிறைய பேசுறவங்களோட இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு அக்கா தங்க, ஒரு அண்ணன் தம்பி அப்படி இருக்காங்கன்னு வைங்க. ஒருத்தர் நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க அவங்க வீட்டுல, ஒருத்தவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் நாலேஜ் கம்மியா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், அவங்களுக்குள்ளேயே வந்து அவங்க, நான் வீட்லயே இங்கிலீஷ் பேசுறேன், நீ என்கிட்ட ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுன்னு சொல்லி அந்த அக்கா வந்து தங்கைக்கு, தங்க வந்து அக்காவுக்கு, அண்ணன் தம்பி, அந்த மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பேசி பேசி ட்ரைனிங் எடுத்துக்கலாம். சிலர்லாம் இங்கிலீஷ்னாலே பயப்படுவாங்க, ஒண்ணுமே பயப்பட வேண்டியதில்லை. அதுவும் நம்ம தமிழ், தெலுங்கு அந்த மாதிரி அதுவும் ஒரு லாங்குவேஜ் தான்.
இதுல எப்படி நம்ம ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்றோமோ அதே மாதிரிதான் அதுலயும் யூஸ் பண்ண போறோம். அதனால பேச பேச எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியா போயிடும். அது ஒரு வீக்னஸாவே நீங்க நினைக்க வேண்டியது இல்லை. இன்னொன்னு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களோட ஸ்ட்ரென்த் இருக்கு, வீக்னஸ் இருக்கு. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில்ல வச்சு நீங்க எங்கெல்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றத சும்மா ஒரு நோட் டவுன் பண்ணுங்க. ஒரு இடத்துக்கு இது பண்ணுங்க. ஒரு 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 வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கில் செட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க நல்லா ட்ரெயின் பண்ணி அங்க போய் நல்லா ப்ரூவ் பண்ணி அக்கம்ப்ளிஷ் பண்ணுங்க. நிறைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் காட்டுங்க, அச்சீவ்மெண்ட்ஸ் காட்டுங்க. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இப்ப வந்து இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இப்ப பீக்ல போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நீங்க எங்கெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியும், அதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றத ஒரு ரஃபா வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்புறம் த்ரெட்ஸ். இந்த த்ரெட்ஸ் ஒண்ணு பயப்படக்கூடாது. நம்மள வந்து ஏதோ ஒரு த்ரெட் இருக்கு அப்படின்னு. அந்த த்ரெட்டை எப்படி ஓவர் கம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க த்ரெட்டுக்கு. இப்போ வந்து நீங்க ஒரு கம்பெனியா இருந்ததுன்னா ஒரு ப்ராடக்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பவர்லூம் இந்த சாரி டோத்தி அந்த மாதிரி ஏதோ தயாரிக்கிறாங்கன்னு வரும்போது பவர்லூம் போது என்ன ஆகும், மழை காலத்துல உங்களுக்கு வந்து நிறைய பவர் ஷட் டவுன் வரும், நிறைய ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. அப்ப நீங்க வந்து அந்த மழை காலத்தை நீங்க ஒரு த்ரெட்டா எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடியே நீங்க பிளான் பண்ணிக்கணும். அதாவது நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி வேர் ஹவுஸ்ல வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்க அந்த மாதிரி இது பண்ணலாம். இப்போ இன்னும் ஒரு மளிகை கடை வைக்கிறாங்க, பக்கத்திலேயே இன்னொரு மளிகை கடை இருக்கு. அது வந்து உங்களுக்கு ஒரு த்ரெட்டா தான் இருக்கும். என்னடா இது நம்ம கடை பக்கத்திலேயே இவங்க வச்சிருக்காங்களே அப்படின்னும் போது நீங்க அவங்க வந்து உங்களுக்கு காம்படிட்டார் தான். காம்படிட்டார் இருக்கலாம், இது என்ன இது நேச்சுரல் கலாமிட்டிஸ் வரலாம். இதெல்லாமே ஒரு விதமான த்ரெட் தான். அதுக்கு நம்ம இப்ப இந்த மளிகை கடைக்கு எப்படி அவங்க கடையில நிறைய ரஷ் வருது, நம்ம கடைக்கு ரஷ்ஷே வரல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு சின்ன சின்ன ஆஃபர் கொடுக்கணும். ப்ராடக்ட்ஸ் நல்லா ஒரு கஸ்டமரை நல்லா இன்வைட் பண்ணுங்க. வாங்க சார், வணக்கம் சார்னு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அடுத்தவங்களுக்கு நீங்க பொருள் கொடுக்கும்போது சிலருக்கு வந்து பேஷன்ஸ் இருக்காது, என்ன அவங்களுக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கேன்பீங்க. அதெல்லாம் கிளியரா ஹேண்டில் பண்ணுங்க. ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு கஸ்டமர்ஸை வர வைங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயுமே நீங்க வந்து அட்ராக்ட் பண்ணுங்க, கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுங்க. என்விரான்மெண்ட்டை வந்து இப்போ பாலிசி கூட கவர்மெண்ட் பாலிசி எல்லாம் மாறலாம். அந்த மாதிரி மாறும்போது என்ன ஃபியூச்சர்ல என்ன த்ரெட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு, நம்ம அதை எப்படி எல்லாம் சமாளிக்க போறோம் அப்படின்றதுதான் வந்து த்ரெட்ஸை சமாளிக்கிறது. சோ இது டோட்டலா பாத்தீங்கன்னா ஸ்வாட் அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ் நீங்க கிளியரா பண்ணிக்கோங்க. ஒரு நாளும் நீங்க போய் பெட்ல படுக்கும்போது நீங்க இன்னைக்கு கரெக்டா உங்க டைமை யூஸ் பண்ணீங்களா, உங்களோட ரிசோர்சஸ் நீங்க பர்ஃபெக்டா யூஸ் பண்ணீங்களா, ஆப்டிமிஸ்டிக்கா அப் டு த ஃபுல் இதை நீங்க யூஸ் பண்ணீங்களா, எங்கெல்லாம் நீங்க லேக் ஆறீங்க, உங்களுக்கு என்ன வேணும், என்ன பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் நீங்க யோசிச்சு ஸ்பாட் அனாலிசிஸ் பண்ணி உங்களோட செல்ஃப் அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்ல கிளீன் பர்சனாலிட்டியா வரலாம் அப்படின்னு சொல்லி நல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.